சில படம்லாம் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிரும் இந்த படத்தோட டைரக்டர் யாரா இருப்பாங்கன்னு. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல், பேட்டர்ன், கேமரா ஆங்கிள ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க படத்துக்கு. அப்படி இந்த டைரக்டரும் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அவரோட படங்கள ஒரு 2 நிமிஷம் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம் இந்த படத்தோட டைரக்டர் ஹரின்னு. டைரக்டர் ஹரியோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா, ஒரு சீனுமே இன்ட்ரஸ்டிங்கா, ஃபாஸ்ட்டா போயிட்டே இருக்கும் கடகடன்னு. அவர் படத்துல வர எடிட்டிங் கட்ஸுமே ஃபாஸ்ட் பேஸ்ல தான் இருக்கும். எங்கேயுமே இந்த சீன் லேக் ஆகுதுன்னு சொல்லவே முடியாது. படத்துல வர அந்த சீனுக்கான இன்டென்ஸ் அந்த ஸ்பீட்ல தான் கேரி ஆகுது. கேமரா மூவ்மெண்ட் ஆகட்டும், எடிட்ல பண்ற ஸ்பீட் ரேம்ப் ஆகட்டும், அந்த சீன்ல வர மியூசிக்னு இது எல்லாமே தான் ஹரி படத்துக்கான அந்த மூட செட் பண்ணுது. ஹரியோட படத்துல என்னெல்லாம் கண்டிப்பா இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் அருவா கத்தி இது இல்லாம படமே இருக்காது. படத்துல எது வேணாலும் இருக்காம இருக்கலாம், பட் அருவா மேண்டட்டரி. செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலி எமோஷன். அப்பா, அம்மா, தம்பி, அண்ணன், அக்கா, தங்கச்சின்னு இவங்களுக்குள்ள இருக்க எல்லா எமோஷன்ஸுமே அவர் படத்துல பார்க்கலாம். என்னதான் எல்லா படத்துலயுமே அதை காமிச்சிருந்தாலுமே நம்ம பார்க்கும்போது அது கிளீஷேவா இல்லாம கனெக்ட் ஆகுற மாதிரி கொடுத்திருந்திருப்பாரு. தேர்ட் என்னன்னா காமெடி சப்ளாட். பொதுவா 90s மூவிஸ்ல எடுத்துக்கிட்டா அதுக்குன்னு ஒரு தனி ஸ்கிரீன் பிளே ஃபார்மட் இருக்கும். எல்லா படமும் மோஸ்ட்லி அதை ஃபாலோ பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. படத்துல வர ஹீரோக்குன்னு ஒரு ஸ்டோரி இருந்தாலும் சைட்ல இன்னொரு லேயர்ல காமெடியன்ஸ்க்குன்னு ஒரு தனி சீன் ரைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை நம்ம பல படங்கள்ல பார்த்திருக்கோம். அந்த மாதிரி ஹரியோட எல்லா படங்கள்லயும் காமெடியன்ஸ்க்குன்னு ஒரு தனி சப்ளாட்டை வச்சிருப்பாரு. என்னோட ஃபேவரட் டைரக்டர் லிஸ்ட்ல ஹரியும் ஒருத்தவர் தான். அவரோட படங்கள் எனக்கு எவ்வளவு பிடிக்குமோ அதை விட அவர் படத்துல வர காமெடி சீன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஹரி படங்கள்ல காமெடியனா பிளே பண்ண நிறைய ரோலுமே ஐகானிக்கா அமைஞ்சிருக்கு. சாமி படத்துல ஐயரா வந்த விவேக், கோவில் படத்துல வந்த புல்லட் பாண்டி, வேல் படத்துல வந்த குழந்தசாமி, சிங்கம் படத்துல வந்த எரிமலைன்னு இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ஐகானிக்கா இருக்கு. படத்துல வந்த அவங்களோட காமெடி சீன்ஸுமே ஐகானிக்கா அமைஞ்சிருக்கு. இன்னைக்குமே அந்த காமெடி சீன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு ரசிச்சுட்டு தான் இருக்கோம். என்னதான் இந்த ஜெனரேஷன்ல எல்லா டைரக்டர்ஸுமே சாங்ஸ் இல்லாம ஸ்டோரி ட்ரிவன் படங்கள் எடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஹரி ஒருத்தவர் மட்டும்தான் இந்த ஃபார்மட்ல இன்னைக்கும் படம் பண்ணிட்டு இருக்காரு. அருவா, ஃபேமிலி எமோஷன் அண்ட் காமெடின்னு இந்த 3 எலமெண்ட் இல்லாம ஹரி படத்தை பார்க்கவே முடியாது. இந்த 3மே அவரோட கீ சிக்னேச்சர் எலமெண்ட்ஸ்னே சொல்லலாம். தூத்துக்குடியில இருந்து வந்த ஹரி கே பாலச்சந்தர், நாசர், சரண்னு 7 பேர் கிட்ட அசிஸ்டன்ட் அண்ட் அசோசியேட் டைரக்டரா ஒர்க் பண்றாரு. பல வருஷமா பல பேர் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு வந்த ஹரி 2002 அவரோட ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது, பிரசாந்தோட தமிழ் படம் மூலியமா ஹரி அவரோட சக்சஸை பார்க்கறாரு. ஃபர்ஸ்ட் படமே கமர்ஷியல் சக்சஸ் ஆகுது. இந்த படம் தான் பிரசாந்தா ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோவாவும் மாத்துச்சு. ஃபர்ஸ்ட் படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் கே பாலச்சந்தரே அவரோட செகண்ட் படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. 2003 சாமி ரிலீஸ் ஆகுது. சாமி படம் ஹரியோட ஃபர்ஸ்ட் படம் பார்த்த சக்சஸை விட பிளாக் பஸ்டர் சக்சஸை பாக்குது. இந்த படம் ஹரிக்கும் சரி விக்ரமுக்கும் சரி நடிச்ச எல்லாருக்குமே அவங்க கரியர்ல ஒரு முக்கியமான படமாவும் அமையுது. அது மட்டும் இல்லாம 2003யோட ஹையஸ்ட் கிராசிங் படமாவும் ஆகுது சாமின்னு சொன்னாலே மண்டைக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஓடுறதே ஹாரிஸோட பிஜிஎம் தான். ஒரு சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 சாமி, 5 சாமி, 6 சாமி. டெப்யூட்டி கமிஷனர் போலீஸ் ஹாரிஸோட சாங்ஸ், விவேக்கோட காமெடி சீன்ஸ், டெரிஃபிக்கான வில்லன்னு இது எல்லாமே தான் படத்தோட சக்சஸுக்கு காரணமா இருந்துச்சு. லேட் கோட்டா சீனிவாச ராவ் தமிழ் டெபியூ பண்றாரு சாமி படத்துல. என்னதான் ஒரு இப்ப இல்லாட்டியுமே பெருமாள் பிச்சையா கண்டிப்பா நம்ம கூட இருப்பாரு, அதுல டவுட்டே இல்ல. டைரக்டர் ஹரி சாமி படத்தோட கதையை இனிஷியலா அஜித் கிட்ட தான் நரேட் பண்ணிருக்காரு. கதையை கேட்ட அஜித் நான் பண்ணலன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கிரிப்ட் விக்ரம் கிட்ட போயிட்டு சாமியா அமைஞ்சது. அஜித் மிஸ் பண்ண படங்கள்ல சாமியும் ஒண்ணு. சாமி படத்தோட சக்சஸ் அந்த படத்தை கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி, பெங்காலின்னு எல்லா லாங்குவேஜ்லயுமே ரீமேக்கும் பண்ணாங்க. நான் போலீஸ் இல்ல, பேக் டு பேக் சக்சஸ்க்கு அப்புறம் இந்த தடவை 2004 ஹரிக்கு 2 படம் ரிலீஸ் ஆகுது, கோவில், அருள். ஃபர்ஸ்ட் 2 படத்துல பிரசாந்த் விக்ரம்னு ஒர்க் பண்ண ஹரி 3வது படத்துக்கு ஒன்னு சேர்றாரு எஸ்டிஆர் கூட. இந்த டைம் லவ் டிராமா ஜானர்ல படத்தை பண்றாரு. கோவில் படம் ஹேட்ரிக் சக்சஸ் கொடுக்குது ஹரிக்கு. ஹரி ஹாரிஸ் காம்போல செகண்டா வந்த கோவில் ஆல்பம் சார்ட் பஸ்டர் ஆகுது. அதே மாதிரி இந்த படத்துல வந்த புல்லட் பாண்டியோட காமெடி சீன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னே சொல்லலாம். கோவில் படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் அதே வருஷம் இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது, அருள். சாமி படத்தோட பிளாக் பஸ்டர் சக்சஸ்க்கு அப்புறம் ஹரியும் விக்ரமும் ஒன்னா சேர்றாங்க அருள் படத்துக்கு. அருள் படத்துலயுமே சக்சஸ் டேஸ்ட் பண்றாரு ஹரி. 2004 ரிலீஸ் ஆன 2 படமுமே சக்சஸ் ஆகுது ஹரிக்கு. அடுத்து 2005 திரும்ப 2 படம் ரிலீஸ் ஆகுது, ஐயா, 6. இந்த டைம் சரத்குமார் கூட சேர்ந்து ஐயா படம் ரிலீஸ் ஆகுது. தொட்டதெல்லாம் சக்சஸ் ஆகுற மாதிரி இந்த படமும் சக்சஸ் ஆச்சு. ஐயா படத்துல நயன்தாராவையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு ஹரி. என்னதான் 2005 பொங்கலுக்கு விஜயோட திருப்பாச்சி கூட ரிலீஸ் ஆனாலும் படம் சக்சஸ் பார்த்துச்சு.
அதே வருஷத்தோட கடைசியில இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது 6, இந்த டைம் சூர்யா கூட. டைரக்டர் சரண் அவரோட ப்ரொடக்ஷனையும் ஸ்டார்ட் பண்றாரு. ஜெமினி ப்ரொடக்ஷனோட ஃபர்ஸ்ட் படமா அவரோட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண ஹரி படத்தையே ப்ரொடியூஸும் பண்றாரு. சூர்யா ஹரி காம்போல ரிலீஸ் ஆன 6 சக்சஸ்ஃபுல்லா அமையுது. இந்த வருஷமும் ஹரிக்கு ரிலீஸ் ஆன 2 படமுமே சக்சஸ பார்த்துச்சு. கண்டினியூஸா படம் பண்ணிட்டு வந்த ஹரிக்கு 2006 எந்த படமும் ரிலீஸ் ஆகல. அதை சேர்த்து வச்சு 2007 2 படம் ரிலீஸ் ஆகுது. தாமிரபரணி, வேல். ஹரி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் விஷால் அண்ட் யுவன் கூட சேர்ந்தாரு தாமிரபரணி படத்துக்கு. விஷால் தான் கண்டிப்பா யுவனை சஜஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா சண்டைக்கோழி திமிருன்னு யுவன் சக்சஸ்ஃபுல்லான ஆல்பமை கொடுத்தாரு விஷாலுக்கு. ஹரியோட ஸ்டைல்லேயே இன்னொரு ஆக்ஷன் டிராமா படம் தாமிரபரணி. படம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஆகுது. விஷாலுக்கு இந்த படம் ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோ லுக்கை கொடுத்துச்சு. விஷால் கரியர்ல இந்த படம் ஒரு முக்கியமான படமா அமைஞ்சது. அதே வருஷம் இன்னொரு படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது, வேல். 6 படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் சூர்யா அண்ட் ஹரி 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்க வேல் படத்துக்கு. வழக்கம் போல இந்த படமும் சக்சஸ பார்த்துச்சு. டைரக்டர் ஹரி 2002ல அவரோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி வேல் படம் வர அவர் எடுத்த 8 படமுமே சக்சஸ் ஆச்சு. கண்டினியூஸ் சக்சஸ் மாரத்தான்ல ஓடிட்டு இருந்தாரு 2007 வரை. விக்ரம் சூர்யான்னு வேலை பார்த்துட்டு வந்த ஹரி 2008 பரத்தை வச்சு ஒரு படம் பண்றாரு, சேவல்னு. ரொமான்டிக் பீரியட் ஜானர்ல பண்ண சேவல் படம் ஹரியோட ஃபர்ஸ்ட் ஃபிளாப்பா ஆகுது. சேவல் படத்தோட ஃபிளாப்க்கு அப்புறம் 2009 எந்த படமே ரிலீஸ் ஆகல. 2010 சிங்கம் படம் ரிலீஸ் ஆகுது. 6 வேல் படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் ஹரி சூர்யா தேர்ட் டைம் ஒன்னா சேர்ந்தாங்க சூர்யாவோட 25th படத்துக்கு. சாமி படத்துக்கு அப்புறம் ஹரி இன்னொரு காப் ஸ்டோரியோட வந்தாரு இந்த டைம் சிங்கம் படத்துல. இதுவரை பார்த்த சக்சஸை விட பல மடங்கு பெரிய பிளாக் பஸ்டர் சக்சஸை பார்க்கறாங்க ஹரியோ சூர்யாவோ. சிங்கம் படம் எல்லா ஆடியன்ஸ் கிட்டயும் போய் சேர்ந்துச்சு. எல்லாருமே பயங்கரமா கொண்டாடினாங்க படத்தை. சூர்யாவோட 25th படம் பிளாக் பஸ்டர் மட்டும் ஆகாம அவரோட கெரியர்ல அவர் கிரியேட் பண்ண எல்லா ரெக்கார்டையுமே பிரேக் பண்ணி புது ரெக்கார்டை செட் பண்ணி கொடுத்துச்சு சூர்யாக்கு. நிறைய பேருக்கு மோஸ்ட்லி 90s கிட்ஸ்க்கு இன்னைக்கும் இந்த படம் ஒரு நாஸ்டாலஜிக்கா தான் இருக்கு. இன்னைக்கு படம் பார்த்தாலும் ஒரு சீனியுமே பிரமிச்சு பார்த்துட்டு தான் இருக்கும். ஹரி பயங்கரமான சம்பவம் பண்ணாரு சிங்கம் படத்துல. சிங்கம் படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் 2011 தனுஷ் கூட சேர்ந்தாரு வேங்கை படத்துக்கு. வேங்கை ஹரியோட ஸ்டைல்லையே ஒரு ஆக்ஷன் டிராமாவா பண்ணியிருந்தாரு. பட் இந்த டைம் பெருசா வேங்கை எல்லார்கிட்டயும் ஒர்க் ஆகாம போகுது. கிரிட்டிக்ஸ் கிட்டயும் ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸை வாங்குச்சு வேங்கை படம். பட் என்னதான் பெருசா படம் போகாட்டியுமே பர்சனலா எனக்கு இந்த படம் பிடிக்கும். படத்துல வர காமெடி சீன்ஸ் அண்ட் நிறைய சீன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. 2012 எந்த படமும் ரிலீஸ் ஆகல. 2013 கண்டினியூஸா 4 சக்சஸ் படத்துக்கு அப்புறம் ஹரி சூர்யா காம்போ திரும்ப ஒன்னா வந்தாங்க சிங்கம் 2ல. சிங்கம் எப்படி இருந்துச்சோ அதே ஜானர் அதே செட்டப்ல வந்துச்சு சிங்கம் 2. பார்ட் 1 பேரை கெடுக்கிற மாதிரி இல்லாம சிங்கம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சிங்கம் 2வையும் இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்தாங்க. மக்களும் சிங்கம் 2 படத்தை கொண்டாடினாங்க. சிங்கம் 1 படம் கிரியேட் பண்ண ரெக்கார்டை சிங்கம் 2 பீட் பண்ணி புது ரெக்கார்டையும் கிரியேட் பண்ணுச்சு. இதுல சோகமான விஷயம் என்னன்னா சிங்கம் 2க்கு கிடைச்ச சக்சஸ் அதுக்கப்புறம் சூர்யாக்கு எந்த படத்துக்குமே கிடைக்கல இன்னிய வர. சிங்கம் 2 பிளாக் பஸ்டர் சக்சஸ்க்கு அப்புறம் 2014 தாமிரபரணிக்கு அப்புறம் ஒன்னா சேர்றாங்க ஹரியும் விஷாலும் பூஜை படத்துக்கு. 2014 தீபாவளிக்கு கத்தி படத்து கூட ரிலீஸ் ஆன பூஜை விஷால் அண்ட் ஹரிக்கு 2வது சக்சஸ் கொடுக்குது. என்னதான் படம் பார்க்கும்போது ஹரி படத்தோட ப்ரீவியஸ் படங்களை பார்க்குற மாதிரி இருந்தாலும் படம் மக்கள் கிட்ட ஒர்க் அவுட் ஆச்சு இந்த தடவையும். இதுவரை 13 படம் பண்ண ஹரிக்கு ஒரே ஒரு படம் மட்டும்தான் மிஸ் ஆயிருக்கு. மீதிய ஒரு பண்ண 12 படமுமே சக்சஸ் தான் பார்த்துச்சு. பூஜை படத்துக்கு அப்புறம் 2015 and 16 எந்த படமுமே ரிலீஸ் ஆகல ஹரிக்கு. 2017 சிங்கம் 2 பிளாக் பஸ்டர் சக்சஸ்க்கு அப்புறம் ஹரி சூர்யா காம்போ திரும்ப வந்தாங்க 5வது தடவையா இந்த டைம் சிங்கம் 3ல. சிங்கம் சீரீஸ்ல 3rd படம் ரிலீஸ் ஆன C3 சிங்கம் அண்ட் சிங்கம் 2 கிரியேட் பண்ண இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியல. சிங்கம் 3ஆல அந்த மேஜிக்கை பண்ண மிஸ் பண்ணது. படம் பார்த்தவங்க எல்லாரும் சொன்னது என்னன்னா சிங்கம் 2 மாதிரி படம் இல்ல, சிங்கம் 3 பண்ணதுக்கு பண்ணாமலே இருந்திருக்கலாம்னு தான் எல்லாரோட வாய்ஸுமே கேட்டுச்சு. அடுத்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. இந்த படத்துக்கு சீக்வல் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நியூஸ், ஹரி அண்ட் விக்ரம் திரும்ப வராங்க சாமி 2க்கு. சாமி 2ன்னு கேட்டப்போவே எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்ல படத்துக்கு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்துக்கு எதுக்குடா பார்ட் 2ன்னு யோசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 2018 சாமி 2 ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே நினைச்ச மாதிரி படம் ஃபிளாப் ஆச்சு. ஏன்டா இந்த படம் பண்ணி சாமி படத்தோட நேமை கெடுத்தீங்கன்னு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு சாமி 2.
பேக் டு பேக் ஃபெயிலியருக்கு அப்புறம் 2019, 20, 21 எந்த படமுமே ரிலீஸ் ஆகல. 2022 ஹரி அவரோட மச்சான் அருண் விஜயோட சேர்ந்தாரு யானை படத்துக்கு. ரொம்ப வருஷம் கேப்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆன யானை படம் கிரிட்டிக்ஸ் அண்ட் மக்கள் கிட்ட மிக்ஸ்ட் ரிவ்யூஸை வாங்குது. எல்லாருமே சொன்னது என்னன்னா ஹரி முன்னாடி எடுத்த படங்களை எல்லாமே பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு. என்னதான் படம் மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வாங்கினாலும் படம் கமர்ஷியல் சக்சஸை கொடுத்துச்சு ஹரி அண்ட் அருண் விஜய்க்கு. 2023 எந்த படமும் ரிலீஸ் ஆகல. 2024 தேர்ட் டைம் ஒன்னா சேர்ந்தாங்க ஹரியும் விஷாலும் இந்த தடவை ரத்னம் படத்துக்கு. தாமிரபரணி பூஜை படத்துல பார்த்த சக்சஸ் ரத்னம் படத்துக்கு கிடைக்காம போகுது. இந்த படமும் லாஸ்ட் படம் மாதிரியே ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாம போகுது. பூஜை படத்துக்கு அப்புறம் 2014 இருந்து 2024 வரை 10 வருஷத்துல ஹரிக்கு எந்த படமுமே பெருசா சக்சஸே கொடுக்கல. ஹரியோட லைன் அப்னு எடுத்தா அடுத்து ஒரு படம் மட்டும்தான் இருக்கு. பிரசாந்தோட அடுத்த படத்தை பண்றாரு. பிரசாந்துக்குமே ரொம்ப வருஷமா எதுவுமே சக்சஸா அமையல. ஹரிக்கும் அப்படிதான் இருக்கு. இவங்க 2 பேரும் இப்போ ஒன்னா சேர்ந்திருக்காங்க. பெருசா எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை இந்த படத்துக்கு. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. சிங்கம் 3க்கு அப்புறம் ஹரி அண்ட் சூர்யா ஒன்னா சேர்றாங்கன்னு நியூஸ் வந்துச்சு. இந்த டைம் சிங்கம் சீரிஸ் இல்லாம அருவான்னு ஒரு படத்துக்கு. அந்த படத்தோட அப்டேட்டுமே ரிலீஸ் பண்ணாங்க. பட் ஒரு சில காரணத்தினால படம் டேக் ஆஃப் ஆகாம போயிடுச்சு. என்னதான் ஹரிக்கு கடைசி செட் ஆஃப் மூவிஸ் ஒழுங்கா போகாட்டியுமே அதனால ஹரி ஃபால் ஆகிட்டாருன்னு இல்ல. ஹரி மாதிரியான கமர்ஷியல் டைரக்டரை யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அவருக்குன்னு ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல், அவரோட படங்கள் நிறைய பேர் என்டர்டெயின் பண்ணியிருக்கு. அந்த படங்கள் இன்னும் நிறைய 90s கிட்ஸை என்டர்டெயின் பண்ணிட்டு தான் இருக்கு. எத்தனை டைரக்டர்ஸ் வந்தாலும் ஹரி மாதிரியான ஒரு டைரக்டர் வர்றது கஷ்டம்தான். சீக்கிரம் ஹரி அவரோட ஸ்டைல்லையே இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாலிடான கதையை எடுத்துட்டு வந்து ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்.